எங்கள் உரிமையை பெற்றிடுவோம். தமிழக அரசு உங்கள் செடிகளில் கொட்டும் முரசாய் கொட்டினவே கேட்கிறது. உங்கள் பார்வைகளில் எங்கள் முழக்கம் வெற்றிடவே. ஏழைகளின் ஏகம் கேட்டிடுவோம். உயிர் உள்ளவரை பெற்றிடுவோம். எங்கள் சமூகத்திற்கு மன்னார் சமூகத்திற்கு தந்திடு உயிர் ஒதுக்கீடு தந்திடு பணம் இல்லாமல் தந்திடு சாதி பட்டியலை மாற்றம் எழுதிடு ராஜ கோப்பர் சாதி பட்டியலில் பெயர் மாற்றம் எழுதிடு. தமிழக அரசு அரசாங்கம் எழுதிடு. எங்கள் குலம் நாடால அரசியலில் அங்கீகாரம் கொடுத்திடு. சாதிய கொடுமைக்கு ஆளாகும் எங்களுக்கு சிறப்பு வன்கொடுமை சட்டம் மறந்துடு. நாட்டுக்காக இன்னும் மீட்டு எங்கள் இன தியாகிகளுக்கு கட்டிடு மணிமண்டபம் இன்றைய தினம் 7 அம்ச கோரிக்கையை வலியுறுத்தி வீரபத்திர ராஜகுல பேரவை சார்பாக இந்த சென்னை மாநகரிலே ஒரு மாபெரும் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். சுமார் 80 லட்சம் சமூக மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கும் எங்கள் சமுதாயத்திற்கென்று ஒரு எம்பிசி பிரிவில் 5% இடஒதுக்கீடு உள்ளிட்ட ஒரு 7 அம்ச கோரிக்கையினை வலியுறுத்தி இந்த கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டமானது நடந்து கொண்டிருக்கிறது. இதுவரை இந்த ஆளும் அரசாங்கமும் சரி, இதற்கு முன் ஆண்ட ஒரு அரசாங்கமும் சரி, எங்களுக்கென்று எந்த ஒரு சலுகையும் இதனால் வரை கொடுக்கலை. எங்கள் சமூகத்தை புறக்கணித்தே வந்து கொண்டிருக்கிறது. இதனை கண்டிக்கும் விதமாக இன்றைய தினம் ஒரு மாபெரும் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டமை நாங்கள் நடத்துவது என்று முடிவு செய்து எங்கள் சமூக மக்கள் இதுவரை போராடாமல் ஒரு போராட்ட காலத்திற்கு வராமல் இருந்த எங்களுடைய சமுதாய மக்கள் இன்றைய தினம் ஒரு போராட்டத்திற்கு உள்ளாகி இந்த வீதிக்கு வந்திருக்கிறார்கள். எங்களுடைய உரிமைகளை பெற்றிடுவோம் என்ற ஒரு முழக்கத்தோடு ஒரு நெஞ்சுரத்தோடு இந்த தலைநகர் நோக்கி எங்களது சமூக மக்கள் வந்தார்கள். இந்த ஆர்ப்பாட்டமும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த இடஒதுக்கீட்டு சம்பந்தமாக நாங்கள் எங்களுடைய கோரிக்கையை முன்வைக்கும், எங்களுடைய கோரிக்கை நிறைவேற்றும் தமிழக அரசியல் கட்சிக்கு வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் எங்களுடைய வீரபத்திர ராஜகுல பேரவையின் முழு ஒத்துழைப்பையும் தந்து அவர்களை இந்த சட்டமன்ற தேர்தலில் வெற்றியடைய செய்வோம் என்று இதன் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஆர்ப்பாட்டமானது சுமார் ஒரு 500 எங்களுடைய சமுதாய மக்கள் கலந்து கொண்டு இந்த ஆர்ப்பாட்டத்தினை நடத்தியிருக்கிறோம். இதற்கு முன் நாங்கள் திருச்சி மாநகரிலே இதே கோரிக்கைகளை வலியுறுத்தி திருச்சி மாநகரிலும் இதே போன்ற ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்தினோம். அதன் தொடர்ச்சியாக இன்றைய தினம் இந்த சென்னை மாநகரில் நடத்தி கொண்டிருக்கிறோம். இது இப்படியே தொடருமானால் எங்களுடைய கோரிக்கைகளை முன்னெடுத்து நாங்கள் அடுத்த கட்டமாக எங்களுடைய பேரவையின் எல்லா பொறுப்பாளர்களையும் ஆலோசித்து அடுத்த கட்ட நடவடிக்கையை மேற்கொள்வோம் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். தொழில்முறை சமூகமா இருக்கிறீங்க. ஆமா, இதுவரைக்கும் நலவாரியம் உங்களுக்கு கண்டிப்பா வந்துருந்தாங்க. இதுவரைக்கும் நீங்க அதை பத்தி கோரிக்கை வைக்காம இப்பதான் நீங்க புதுசா வைக்கிற மாதிரி தெரியுது. இல்ல இதனால் வரை
கிட்டத்தட்ட ஒரு 75 ஆண்டு காலமாக எங்கள் சமூகம் இந்த கோரிக்கையை வைத்துக் கொண்டுதான் இருக்கிறது. எங்களுடைய சமூகத்திற்கென்று எந்த ஒரு நல வாரியமும் இதுவரை அரசு அமைத்திடவில்லை. அதாவது தாட்கோ என்ற அரசு ஆதி திராவிடர் அந்த நலத்துறையில் இருக்கிற அந்த சமூகத்தில் இருக்கின்ற ஒரு பகுதியாக எங்களுடைய சமுதாயத்துக்கும் சேர்த்து கிடைக்கிறத தவிர தனியாக ஒரு நல வாரியத்தை அமைத்து எங்கள் சமூகத்தை முன்னேற்றுவதற்கான எந்த ஒரு முன்னேற்பாடுகளையும் எந்த ஒரு அரசும் இதனால் வரை செய்யவில்லை. ஆகவே இந்த கோரிக்கையை முன்னிறுத்தி கிட்டத்தட்ட ஒரு 75 ஆண்டு காலமாக எங்களுடைய போராட்டம் என்பது இந்த நல வாரியம், எங்களுடைய இடஒதுக்கீடு சம்பந்தமான உரிமைகளை நாங்கள் தொடர்ச்சியாக வலியுறுத்திக் கொண்டிருக்கிறோம். இப்பொழுது இந்த 2 ஆண்டு காலமாக இந்த வீரபத்திர ராஜகுல பேரவை இதை முன்னெடுத்து அடுத்த கட்டமாக இதை எப்படி மெருகேற்றி தமிழக அரசுக்கும் வருகின்ற தமிழக அரசுக்கும் எங்களுடைய கருத்துக்களை, எங்களுடைய கோரிக்கைகளை முன்னெடுத்து எங்கள் உரிமையை மீட்போம் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். நாங்கள் ஒரு மனு அல்ல, 2 மனு அல்ல, எங்களுடைய சமூகம் பேரவை சார்பாக சமூகம் சார்ந்த இந்த கோரிக்கையினை அனைத்து அமைச்சர்களிடமும் தலைமை செயலாளர்களிடமும் முதல்வரின் தனிப்பிரிவு எங்களால் என்னென்ன கோரிக்கைகளை கதவுகளை தட்ட முடியுமோ அனைத்தையும் தட்டி பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதன் முடிவு எட்டும் வரை நாங்கள் இந்த கதவினை தட்டி கொண்டேதான் இருப்போம். இதற்கான முடிவு கிட்டும் என்பதில் எங்கள் ஐயமில்லை. நாங்கள் எங்களுடைய உரிமையை கண்டிப்பாக வென்றெடுப்போம் என்ற நம்பிக்கை ஏற்படும். வசந்தன், நிறுவன தலைவர், வீரபத்திர ராஜகுல பேரவை.